மச்சான் என்ன மச்சான் சாப்பிடாம இப்படியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிடுங்க மச்சான். மச்சான் எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என்னால சாப்பிடவே முடியல மச்சான். ஏங்க நீங்க நல்லா இருந்தா தானங்க நானும் நல்லா இருக்க முடியும். ஒரு வாய் சாப்பிடுங்க. என்ன வந்த வேலைய ஆரம்பிச்சாச்சா? திவ்யா நீ எதுக்கு இங்க வந்த? உள்ளக்க போ. எதுக்கு நான் உள்ளக்க போகணும்? இது ஏன் வீடு, நான் பால வந்த வீடு. என்ன உள்ளக்க போன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? என்னமா நடிப்பு நடிக்கிற உங்க தங்கச்சி நடிச்சு இந்த சாப்பிட உட்கார்ந்தாச்சா? திவ்யா அவளே மனசு கஷ்டத்துல இங்க வந்திருக்கா, நீ என்னடி நடிப்பு நடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நானே மச்சானும் தங்கச்சியும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்துல இருந்தா நீ என்னடி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? ரூமுக்குள்ள போடி. என் தங்கச்சி வருத்தப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, வந்தவள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. இப்ப எதுக்கடி வந்த? என்னங்க வாய்ஸ்லாம் எகுறுது? நான் உன்னையும் உள்ளக்க போன்னு சொன்னேன். ஓஹோ, என்னை உள்ளக்க போன்னு சொல்லிட்டு இவங்களை இங்கேயே டேரா போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணி என்ன நீ இப்படி பேசுறீங்க? அண்ணி நான் போறதுக்கு போக்கடம் தெரியாம நைட்டு நேரத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு திரிஞ்சா அண்ணி. அதான் அன்னை வீடு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரனை கூட்டிட்டு வந்தேன். நிறுத்திடி, நான் ஒண்ணு உன்கிட்ட பேச கிடையாது. சும்மா சும்மா அழுது அழுது சீனை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சாதிக்கிறவ தானே நீ. ஏமா இப்படி பேசுற? என் மகளே கஷ்டத்துல வந்திருக்கா, நீ வேற வார்த்தையிலே நெருப்பள்ளி போடாதம்மா. அண்ணி எங்க வீட்டுக்காரே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னா நீ சொன்னாங்க. நான் தான் மல்லு கட்டி கூட்டிட்டு வந்தேன். பிறந்த வீடுன்னு இல்லாமையா போயிரும் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அண்ணி. என்னைக்கும் நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது அண்ணி. நீங்க வார்த்தையை விடாதீங்க அண்ணி. திவ்யா அவங்களே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடி. நான் தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல இருங்கன்னு. ஏங்க அவங்க வெளிய பார்த்துட்டு போகட்டுமே, உங்களுக்கு என்ன? அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இருங்கன்னு நீங்க ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் மகளே இந்த வீட்ல வேணா பறந்தவ, அவ 2 நாளைக்கு இந்த வீட்ல இருக்க கூடாதா? இங்க பாருங்க, சும்மா அழுது சீனை போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. காசு என்ன கொள்ள மரத்துலயா காக்கிது புடிக்கிட்டு வந்து செலவழிக்கிறதுக்கு? அவன் கருவாயப்பட்டுக்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுட்டேன் சம்பாதிக்கிறான். இவங்களும் வெளியில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கட்டும், அப்பதான் காசோட அருமை புரியும். ஆமா வாங்க மாமா கிளம்புவோம். சரிடி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இவ ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணே வேணாண்ணே, எங்களால உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வேணாமனே, நாங்க போயிடுறோம். ஹலோ, என்னது நீங்க பாத்துக்கிறீங்களா? என்னத்த பாப்பீங்கன்னு சொல்லுங்க. திவ்யா வாய மூடிக்கிட்டு இரு திவ்யா. இங்க பாருங்க, நான் எதுக்கு இந்த வாய மூடிக்கிட்டு இருக்கணும்? நானும் வாய மூடிக்கிட்டு இருந்து நானும் என் அம்மா வீட்டுக்கு இதே மாதிரி போய் ஒப்பாரி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒழுங்கா கட்டி கொடுத்த வீட்டுல வாய மூடிக்கிட்டு இருக்கணும். எது பேசினா இப்படித்தான் துரத்தி விடுவாங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இவரும் பின்னால வந்திருக்காரு, இவரை சொல்லணும். ஏமா இப்படிலாம் பேசுற? என் மகளே நொந்து போய் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. நீ ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்லம்மா, நோகடிக்கிற மாதிரி பேசாதம்மா. இங்க பாருங்க, சும்மா மூசுன்னு அழுது உங்க மகளையும் மருமையனையும் இந்த வீட்லயே தங்க வைக்கலாம்னு பிளான்லாம் போட்றாதீங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல நடக்காது. நீங்களே தெண்ட சோறு சாப்பிட்டுட்டு இந்த வீட்ல இருந்துகிட்டு இருக்கீங்க. இதுல உங்க மகளுக்கும் மருமையனுக்கும் தெண்ட சோறு போட முடியுமா? எப்படித்தான் இந்த வீட்டுக்கு இந்த அண்ணே வந்தாரோ தெரியல. பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே வந்துருவாரா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறாங்க. திவ்யா ஏன் இப்ப கத்துறீங்க? கத்தாதீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. உங்க தங்கச்சி குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன ஏதுன்னு பேசி அடிச்சு அங்க கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்களா? அதை விட்டுவிட்டு இங்கேயே தங்க வைக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா இல்ல சத்திரம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேனா? திவ்யா ஓஹோ, தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் ஏத்துக்கிட்டு கைய ஓங்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? அண்ணே என்னண்ணே, எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாமனே, நாங்க தான் போறோம் தானே சொன்னோம். அண்ணே அடியே நிறுத்திடி, உன் நடிப்பு எல்லாம் எனக்கு தெரியும்டி. எங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும், நீ இங்க இருந்து டேரா போடணும். அதானடி உனக்கு ஆசை? திவ்யா உனக்கு மனச்சாட்சியே இல்லையாடி? என் தங்கச்சி எவ்வளவு மன உளைச்சல்ல வந்திருக்கா, நீ ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்லடி, வார்த்தையால கொல்லாத. அண்ணி நாங்க விடுச்ச உடனே கிளம்பி போயிடலாம் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணனும் அம்மாவும் தான் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. என்ன பொண்ணு கிளம்பு சின்ன பொண்ணு போவோம். மச்சான் என்ன மச்சான், இவன் ஒரு ஆளுன்னு இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு
இல்ல மச்சான், நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா சின்ன பொண்ணுதான் வாங்க வாங்கன்னு மல்லு கட்டி என்னை கூட்டிட்டு வந்தா. சின்ன பொண்ணு சீக்கிரம் வாமா போவோம். அண்ணே நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்கிறாது என்னே. ஒழுங்கா குடும்பத்தை நடத்த தெரியாம இப்படி உங்க அம்மா உங்களை துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்காக இங்க வந்து தங்க முடியுமா? 10 விசா கையில இல்லாம மாமியார் வீட்டுல வந்து உட்காந்துருக்கீங்களேன்னு உங்களை தான் ஏறலாமா எல்லாரும் பேசுவாங்கண்ணே. அதுக்கு தான் சொல்றேன். உங்களை மாதிரி நானு என் புருஷனும் கோவிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போக முடியாது பாருங்க. நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி கிடையாதுனே. நாங்கெல்லாம் புத்தி உள்ளவங்க, புத்தியோடதே பொழப்போம். அதுக்காகத்தான் சொல்றேன். எங்க நானே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களை அசிங்கப்படுத்தி விட்டேனே. இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க அண்ணனுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. உங்க அண்ணனை மாதிரிலாம் ஆனமத்த பொழப்பெல்லாம் நீ பொழைச்சுக்கிட்டு தெரியாத. நீனாவது நல்ல பொழப்போட பொழைச்சு தொலை. அண்ணி எங்க வீட்டுக்கரவு இந்த வாசப்படியை மிதிக்க மாட்டான் அண்ணி சொன்னாங்க. நான் தான் வழுக்கட்டையுமா கூட்டிட்டு வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க அண்ணி. மரியாதை கொடுத்தீங்க. எல்லாம் ஏன் தப்புதே, ஏன் தப்புதே. இனிமே இந்த வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் அண்ணி. நான் போறேன். அம்மாடி தங்கச்சி, நான் பெத்த மக கதறி அழுதுகிட்டு போறாளே. தவம் இருந்து பெத்த மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அம்மா சின்ன பொண்ணு. என் பெத்த மக ஒரு வாய் சாப்பிடாம கூட இப்படி போறாளே. அடி வயிறு பத்திக்கிட்டு எரியுதே. அம்மாடி. உனக்கு இப்படி நிலைமை வந்துருச்சே. அம்மா. நான் பெத்த மகளே சின்ன பொண்ணு, உனக்கு இப்படி ஒரு நிலைமையாடி. பிறந்த வீட்ல வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடியாத பாவி ஆயிட்டியடி, பாவி ஆயிட்டியடி. நேத்து வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம 2 பேர் இப்படி கிடக்கீங்களே. உங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்காத பாவி ஆயிப்புட்டனே, பாவி ஆயிப்புட்டனே. என் பெத்த மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. அம்மாடி சின்ன பொண்ணு, அம்மா கையில ஒரு வாய் உருண்டை சோறு வாங்கி சாப்பிடுமா. மூஞ்சிய பாருமா, மூஞ்சிய பாருமா. எப்படிமா இருக்கீங்க 2 பேரும்? இது இப்படியே போறீங்களே. அம்மா எங்களை சூடு சொரணை இல்லாதவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாதவங்க நினைச்சிட்டியாமா? ஓ மருமக எங்க 2 பேரையும் என்னமா அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கப்புறமும் ஒரு வாய் சோறு சாப்பிட்டா விஷமா விஷம். ஏட்டி, அவ என்ன புதுசா வாடி பேசுறா? அவளை கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்ததே இப்படியே பேசிக்கிட்டு கிடக்கா. அவ பேச்சையெல்லாம் கணக்குல எடுக்காதடி. அந்த எடுவட்ட திருக்கிக்கு வாய் அதிகம் தாண்டி, அதிகம் தாண்டி. நேத்து ராத்திரி சாப்பிட சொன்னதுக்கும் சாப்பிடல. டீ கடையில டீ குடிச்சிட்டோம் சொன்னீங்க. ஒரு வாய் சோறு சாப்பிடாம இப்படி கிளம்புறீங்களே. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதே. என் மக என்னமா பாராட்டி சீராட்டி வளர்த்த மக இப்படி கஷ்டப்படுறாளே. ஆண்டவா, இதையெல்லாம் பார்க்கத்தான் என்னை உயிரோட வச்சிருக்கியா, உயிரோட வச்சிருக்கியா. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேமா, மிதிக்கவே மாட்டேன். நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தாலும் எடுப்போமா ஒழுசு இந்த வீட்டு பணியை மிதிக்கவே மாட்டேன். பிறந்த வீடுன்னு இதோட முடிஞ்சு போச்சு. என் பிறந்த வீடு இதோட முடிஞ்சு போச்சு. நான் பெத்த மகளே, ஏன்டி இப்படி பேசுற? நான் உனக்காக இருக்கேன்டி, நான் இருக்கேன்டி மக்கா. சின்ன பொண்ணு விடு. சின்ன பொண்ணு, அத்தையை கிழிச்சு என்ன ஆக போகுது? ஆரம்பத்துல இருந்து இங்க வரவேணான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ தான் எங்க அம்மா இருக்காங்க, என் அண்ணன் வீடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கு மரியாதை நல்லா கிடைச்சு போச்சு. சின்ன பொண்ணு கிடைச்சு போச்சு. அத்தே, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. கோவத்தை உள்ளக்க காட்ட முடியல, அதான் பெத்த தாயிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. அப்பு, என் மக என்கிட்ட கோவத்தை காட்டுறதுல நான் என்ன பு? என் மக்கா பு, என் மக்கா. என்னை அடிச்சு கொண்டா கூட பரவாயில்ல பு. என் மக்கா, என் மக்காவை இப்படி துரத்தி விட்டு விட்டாலே படுவாவி. நான் ஒண்ணும் பேச முடியாத ஊமையாயிட்டேனே பு, ஊமையாயிட்டேனே. என் மக இந்த நிலைமையில வந்துட்டப்ப வாமா ஒரு வாய் சோறு சாப்பிடுமா அப்படி சொல்ல முடியாத கைகாரி ஆகி போயிட்டேனே பு. கைகாரி ஆகி போட்டனே. நாங்களே அவங்கள நம்பி தானே இருக்க வேண்டியது இருக்கு.
தே அழுகாதியத்தே அழுகாதிய. அம்மா மன்னிச்சிருமா, கோபத்துல ஏதோ பேசிட்டேமா, மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. ஏமாக்கா, ஏமாக்கா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்குடி, தலையில எழுதிருக்கு. வா சின்ன பொண்ணு போவோம். சரிங்க மாமா. போராளி பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு, பால் பீச்சும் மாட்டை விட்டு, பஞ்சாரத்து கோழிய விட்டு, போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு, சாமந்தி பூவா உமத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா, அஞ்சாறு சீமை உள்ளூரில் ஏங்க பொதிமாட்டு வண்டி மேல பொட்டு வச்ச முட்டை போல, போராளி பொன்னத்தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு. இந்த நாடகத்தை நேத்து நைட்டு தேன் பார்த்தேன், திரும்பியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது. அடி அவிதி, உன் மருமகளெல்லாம் அடக்கி ஆளுடி. மாமியாருன்னு கெத்து காமிச்சாதான் உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். என் மருமகிட்டலாம் வாயே திறக்க முடியல. வாயை திறந்தா வாயிலேயே அடிக்கிறாளுங்க. வேற சேனல்ல எதுலயுமே பழைய படமே போட மாட்டாங்களே. எம்ஜிஆர் படம்லாம் போட்டு உட்காந்து நல்லா பார்க்கலாம். கிழட்டு மூதேவி பார்த்த நாடகத்தையே எத்தனை இடத்தா பார்த்துக்கிட்டே இருக்குமா? ஒரு வேலை செய்யற வீடான வீட்ல காலையில அறக்க பறக்க ரேஷன் கடைக்கு போனது, கியூல நின்று மயக்கமே வந்துருச்சு. இந்த கிழடி என்னன்னா சொகுசா சோபால உக்காந்துக்கிட்டு தலைக்கு மேல ஃபேனை போட்டுக்கிட்டு டிவிய சொகுசா பாக்குது. இதுக்கு வந்த வாழ்க்கையா? அத்தை ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். ஏத்தே என்னை தேடுனியே? அது ஒண்ணும் இல்லடி, டிவியை பார்த்து பார்த்து தொண்டையெல்லாம் வறண்டு போய் கிடந்துச்சு. நீ இருந்தா ஒரு காப்பி தண்ணியாவது மோர் தண்ணியாவது குடிப்பீல, அதுக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடி இம்புட்டு நேரம் வர? ஏத்தே ரேஷன் கடையில சரியான கூட்டமுத்தே, அதான் அடிச்சு புடிச்சு அரிசியை வாங்கிட்டு வாரேன். இன்னைக்குன்னு பார்த்து நல்ல அரிசியா நல்ல வெள்ளை வெள்ளைன்னு போட்டாங்கத்தே, அதான் 30 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த அரிசியை வச்சுட்டேன் சோறாக்கணும், மாவரைக்கணும், இட்லி சுடணும், எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தே. அடியே வசந்தி, இத தட்டி மூட்டைய தலையில வச்சிட்டு வாரியா, ஒரு ஆட்டை ஈட்ட புடிச்சு வர வேண்டியதானே? அத்தை, இந்த அருக்கு ரேஷன் கடை நம்ம வீட்டுக்கு வரதுக்கு 50 ரூபா கேக்குறாங்க தே. எதுக்கு அவன்கிட்ட கொடுப்பானே, அதான் தலையில தூக்கிட்டு வாரேன். உட்காந்த லெக்லயே கிளாஸ் கேள்வி நல்லா கேக்கும். கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வரப்ப எலும்பி மாதிரி இருந்தா, இப்ப பாரு 30 கிலோ அரிசியை அசால்ட்டா தூக்குற மாதிரி வந்து புட்டா. நம்மெல்லாம் 30 கிலோ அரிசியை அசைக்க கூட முடியாது. இவ என்னன்னா அசால்ட்டா தூக்கிட்டு வாரா. எல்லாம் என் மையம் வாங்கி கொடுக்குற சாப்பாடு நல்ல பொருட்க தின்னுட்டு நல்ல ஊறி போய் இருக்கா. 20 கிலோ இருந்தவ இப்ப 80 கிலோ இருக்கா. என்னத்தே ஏதாச்சும் சொன்னீங்களா? நான் ஒண்ணும் கூப்பிடலடி, நான் நாடகத்தை பத்தி பேசிக்கிட்டு கிடக்கேன், நீ போ. சரி தே. நேரம் வசந்தி 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 வசந்தின்னு கூப்பிட்டா காது விழுகாத செதுட்டு சிரிக்கி மாதிரி தெரியுமா? இவளை பத்தி ஏதோ குசு குசு குசுன்னு பேசினா உடனே கண்டுபிடிச்சிருவாளே. டிவியை பார்த்து பார்த்து கண்ணு வலிச்சு கிடக்கு, அமத்தி போடுவான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. குடிகார பையன் காலையிலேயே ஊத்திக்கிட்டு வந்துட்டானா? தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, என் அன்னையை. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, எனக்கு பிடிச்ச அம்மா பஞ்சு முட்டாய் அம்மா. அம்மா எனக்கு எப்பயுமே உங்க மேல பாசம்தாம்மா, எனக்கு பிடிச்ச தாய், தெய்வ தாய். என் பெத்த தாயே, என் அம்மா, உனக்காக அன்னைக்கு காக்கில அல்வா வாங்கிட்டு வந்தேனே அம்மா. ஆமாம் தாயே, காக்கில அல்வா வாங்கிட்டு வந்து என் பொண்டாட்டியிடம் தான் கொடுத்தேன். ஏன் என் பொண்டாட்டி உன்னிடம் கொடுக்கவில்லையா அம்மா?
தாயே, என் பொண்டாட்டி உன்னிடம் அல்வா கொடுக்கவில்லையா? ஐயோ, என் அம்மாவுக்கு இல்லாத அல்வா என்ன அல்வா? ஏனம்மா இப்படி கோவப்படுறீர்கள்? அவளும் மனுஷிதானே, தின்னுட்டு போகட்டும். இன்னொரு நாள் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்களே, வந்தோன்னா சாப்பிடட்டுமே தான் சொல்றேன். அதை விட்டுட்டு நான் ஒண்ணு யாருக்கும் சொல்லி ஒண்ணும் கொடுக்கலத்தே. யோ மனுஷா, என்னையா மலை மாடு மாதிரி நின்றுகிட்டு இருக்க? உங்க அம்மா என்னைய பத்தி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. என்னமோ நான் தான் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பேசுங்கன்னு சொன்ன மாதிரில உங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றதையே நீ கேட்க மாட்டேன். நீங்க என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அடுப்படிக்கல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க சத்தம் கேட்கவும் தான் வந்தேன். அன்னைக்கு என் மயன்ட்ட அல்வா கேட்டேன்டி, வாங்கிட்டு வந்திருக்கான் என் மயன் 1/4 கிலோ அல்வா. அத பூரா ரூமுக்குள்ள வச்சு நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிருக்கீலடி. அத்தை, அது எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைச்சு நாங்க தான் சாப்பிட்டோம். ஏன் இவர் தான் நிறைய தின்னாரு? பாட்டி, நீங்க எல்லாம் நல்லா மொக்கிருக்கீங்கலடி. நான் இந்த வீட்ல தானே இருக்கேன், எனக்கு ஒரு துண்டு அல்வா கொடுத்தாதான் என்ன? அது சரி, காணாதத கண்டா இப்படி தானே திங்க தோணும். வெறும் பய மகளுக்கு அல்வா கிடைச்சா விடுவாளா? அதான் நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டா. குடிகார மட்டை, உங்க அம்மா எங்க குடும்பத்தை பத்திலாம் இழுக்கிறாளையா? என்னையா பசுமாடு மாதிரி ஈன்னு இழுச்சுக்கிட்டு இருக்க? ஏட்டி வசந்தி, உன் மேல தாண்டி தப்பு. நான் குடிச்சிட்டு 1/4 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்தேன்னா நீ தின்ன, நம்ம புள்ள சாப்பிட்டுச்சு, எனக்கும் கொடுத்த, எங்க அம்மாக்கும் கொடுக்கணுமா இல்லையா? உன் மேலதான் தப்பு. யோ குடிகார மட்டை, என்னையா தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க? ஓங்கி ஒரு அப்பா பீருவேன் பாத்துக்க. யோக்கியமான மயனை பெத்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, குடிகார மட்டை. இந்த விளக்க மட்ட கட்டைக்கு இந்த குடிகார மட்டை போகும்டி. ஆஹா, சரியான போட்டி. அப்படித்தான். யோ என்னையா உங்க அம்மாவை கிழிக்க விட்டுட்டு நீ என்ன வேடிக்கை பாக்குறியா? இப்போ உங்க அம்மாவை கேக்குறியா என்னையா? வசந்தி, டென்ஷன் ஆகாத வசந்தி. அம்மா, பொறுமை. ஒரு 500 ரூபாய் கை மகத்தாமா. என்னடா எடவட்ட பையல, என்கிட்ட போய் 500 ரூபாய் கேக்குற? 10 விசா கொலிலாம உட்கார்ந்து கிடக்கேன். அடியே வசந்தி, எங்க அம்மாட்ட கேட்க சொன்னிலடி. எங்க அம்மாட்ட 500 ரூபாய்லாம் இல்லையா? அதானே, இவதான் ஒவ்வொன்னையும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. தாயே, டென்ஷன் ஆகாத தாயே. வசந்தி, நீ போய் அடுப்படிக்குள்ள போய் வேலையை பாரு. ஆமா, உங்களுக்குலாம் வடிச்சு கொட்டுறதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். நல்லா அவிச்சு கொட்டவும் நல்லா மெண்டு முழுங்கிட்டு எண்ணெயவே கிழிக்கிறதுக்கு. ஆமா, இவங்க அப்படியே வகையா செஞ்சு போட்டு கிழிச்சிட்டாங்க. பச்சை காய்கறியை அவிச்சு கொட்டுறா, நெடும் தண்ணி மாதிரி குழம்பும் சொல்லி ஊத்துறா. ஆமா, அந்த தண்ணி மாதிரி இருக்கிற குழம்ப தானே நல்ல கையில ஊத்தி அப்படின்னு உறிஞ்சு குடிக்கிறீங்க. ஏட்டி, இப்ப என்னடி என் மை வீட்ல நான் இருக்க கூடாது, நான் போய் தொலைன்னு சொல்றியாடி? அது சரி, நான் இல்லைனா நீங்க ரெண்டு பேரும் டிவில பாட்ட போட்டுட்டு சிங்கு ஆடலாம்ல. அதுக்கு தான அடி போடுறீங்க. எல்லட்டு மூதேவி, நாங்க டான்ஸ் ஆடுனதே எனக்கே ஒரு நாள் பாத்துக்கு ஓலை இருக்கு. அதத்தையும் இப்ப சொல்லி காட்டுது. நானும் எங்க வீட்டுக்காரரும் சந்தோஷமா பேசி சிரிக்கிறது இதுக்கு பொறுக்காதே. அப்படியே வயிறுலாம் எரிஞ்சிரும். அடே சுப்ரமணி, பாருடா, உன் பொண்டாட்டி என்னைய மதிக்காம எப்படி பேசுறானே. உன் முன்னாடியே இப்படி பேசுறாளே. யா புருஷன் இருந்தா இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டி இருக்குமா? ஏங்க இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க? கண்ட சுருக்கிட்டு நக்கிலி வாங்க வேண்டியதா போச்சே. ஐயோ, என் தாய் ரொம்ப வருத்தப்படுது என் தாய். தாயிடே, இப்ப என்ன நாங்கெல்லாம் பேயின்னு நாயின்னு சொன்னோம்? வசந்தி, என் தாய் கிட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னங்க, வீட்ல உட்கார்ந்துகிட்டு நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கோவம் வராது? சோத்த போட்டமா தின்னமா படுத்து தூங்கணுமான்னு இருக்கிறது கிடையாது.
கிடையாது. வசந்தி, வயசான விட்டு எப்படி பேசணும்னு உனக்கு அறிவு இல்லையாடி? என் பெத்த தாய் கதறது உன் காதுக்கு எட்டவில்லையா? ஒழுங்கா உள்ளே போ, உள்ளே போ. என்னையா ஓவரா துள்ளிக்கிட்டு வர? உங்க அம்மா இருக்கிற தைரியத்துல துள்ளிக்கிட்டு வரியா? வாயை மூடிக்கிட்டு இருயா. ஒரு கட்டின புருஷன் மரியாதை கொடுக்க மாட்டேரா, இவன் மலமாடு மாறி நின்றுக்கிட்டு இருக்கான். ஓடி போய் 2 அப்பு அப்புறானா. அது சரி, எங்க இவ அவனை அடிச்சிருவானோன்னு பயந்து போய் நிக்கிறேன். எத்தே, இப்ப அவர் என்னை அடிக்கணும், நீங்க அப்படியே குளிந்து போய் இருக்கணும், அதானே ஆசை? வசந்தி, ஒழுங்கா உள்ளக்க போன்னு சொன்னேன். யோ, நான் எதுக்குயா போகணும்? நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை கிளப்பிக்க, நான் உள்ளக்க போகணும். தேவைன்னா நீங்க உள்ளக்க போங்க. இந்த உட்கார்ந்திருக்கேன் நடுமனையில கோழி மூட்டி, அதை உள்ளக்க போக சொல்லுங்க. என்ன வாயி, என்ன வாயி, இந்த வாயாடிக்கு என்னமா வாயாடுறா? இந்த வீட்ல குடும்ப தலைவே என் மயனா இல்ல இந்த எடுவட்ட சிரிக்கியான்னு தெரியலையே. இவ சொல்றதே எல்லாரும் கேட்கணும் போல இருக்கு. ஏன் இந்த புத்தி, ஏன் இந்த புத்தி? புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காதா? சண்டை ஓட்டுக்கிட்டு நாரணும், அதை உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ரசிக்கணும், அதானே? என்ன ஜென்மமோ தெரியல. சீ, பெரிய பொம்பளைனா ஒரு புத்தி இருக்க வேணா? புத்தி இல்லாத பொம்பளை. அட ஆத்தே, ஆத்தே, எத்த தண்டி வார்த்தை சொல்லுறா. என் பெத்த மைய முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறாளே. என் மைய வாய மூடிக்கிட்டு நிக்கிறானே. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்தா. அடடடடடா, ராகம் போட்டுல ஒப்பிக்கிறாங்க மையன்ட்ட. அப்படியே ஒப்பிச்சு மைய அப்படியே கிழிச்சிற மாதிரி. சீ, இதெல்லாம் ஒரு மனுஷியா ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஓவரா நடிக்கிறது உடம்புக்கு ஆகாது. வசந்தி,